ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? குரூப் 4 வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமலே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் குரூப் 4 வந்து கொஷின்ஸ் வந்து எவ்வளோ டஃப்பாக வந்து கேட்டிருந்தாங்க தமிழ் அப்படின்னு. எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னா, டிஎன்பிசியில் வந்து நம்ம எப்படியாவது ஒரு ஜாப் வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹாலுக்குள்ளே வந்து போயிருப்பாங்க. 100% வந்து, அதாவது 80% சிலபஸ் முடிச்சு மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி மால் டெஸ்ட் எழுதி பார்த்து எல்லோரும் போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே போயிருப்போம். பட் வந்து நமக்கு கிடைச்சது வந்து வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தமிழை வந்து இவ்வளோ டஃப்பாக வந்து கேட்பாங்கன்னு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். சிலபஸ் சேஞ்ச் ஆனப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். ஓகேங்களா? நமக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எங்கே ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஷின் பேப்பரில் ரொம்ப வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. நான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்னும் டிஎன்பிசியில் வந்து நமக்கு வந்து ஒரே வார்த்தையில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து பயிற்சி தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எல்லாரோட மனநிலைமை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலை விட்டு வரும்போது இனிமேல் டிஎன்பிசியே வேணாம், நமக்கும் டிஎன்பிசிக்கும் செட்டே ஆகாது, சின்ன சின்ன ஒரு லக்கு கூட நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஷினை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு 145 வந்து நம்ம கண்டிப்பாக போட்டிருப்போம். ஓகேங்களா? மித்த இருக்க 65 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 இல்லை 55 அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எல்லாமே நம்ம போட்ட எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து வந்திருக்காது. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லக் ஃபேக்டர் தான் வந்து வேலை செய்ய போகுது. எத்தனை பேர் அந்த லக்கில் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வந்து படித்தவங்க வந்து அந்த லக் இல்லாமல் வந்து வேலை கிடைக்காமல் போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட கட்டாப் வந்து பார்த்து நம்ம முடிவு செய்ய முடியும். உங்களோட குரூப் 4 நீங்கள் எத்தனை கொஷின் வந்து சரியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம படிக்கிற முறைகளை வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். நம்ம வந்து டிஎன்பிசி வேணாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருந்திருப்போம். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் 2 டேஸ் வரைக்கும் அந்த மைண்ட் செட்லாம் இருந்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அப்போது குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சி வந்து பார்த்துருப்பீங்க 600+ தான் வந்து நமக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வேக்கன்சி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிடுப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து படிக்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போல்லாம் யாரெல்லாம் வந்து டிஎன்பிசி வேணான்னு நினச்சிட்டு திரும்ப வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து டிஎன்பிசி நம்மளை விடாது, நம்மளும் அதை விட மாட்டோம். ஏன்னா நம்மளோட பிளட்டில் வந்து ஊர்ன விஷயம் அது. நம்மளால் படிச்சுட்டே இருந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து புக் எடுக்காமல் ஒரு 2 நாள் இருக்கலாம், 2 நாள் வந்து நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நம்மளால் கண்டிப்பாக வந்து நம்மளால் படிக்காமல் வந்து இருக்க முடியாது. இந்த உண்மை எத்தனை பேர்லாம் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்ட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குரூப் டூ ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நம்ம டிஎன்பிசி தான் நம்பி இருக்கோம். பார்க்கலாம் குரூப் 2 கொஷின் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, குரூப் 2 2A கொஷின் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.